அன்பான மகர ராசி அன்பர்களே வணக்கம். வருகின்ற 2025ஆம் வருடம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன விதமான நன்மை தீமைகளை செய்ய போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பிரவேசம் செய்வது மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமைவதில் எந்த விதமான கருத்து மாறுபாடு இல்லை. அடுத்தபடியாக அன்பர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு உரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்வது சிறப்பான ஒரு விஷயம். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவன ஸ்தானத்தை பார்ப்பதால் இது நாள் வரை தடைப்பட்ட தொழில் அமைப்பு மேன்மை பெறும். தொழிலால் நல்ல ஆதாயங்கள் உண்டு. இந்த 25ஆம் ஆண்டு தொழில் மூலம் சிறப்பான ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஆண்டு அமையும். மேலும் உங்களுடைய ராசியையும் குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதால் அடிக்கடி பொருளாதார சிக்கலை சந்திக்கக்கூடிய நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பான லாபத்தை பார்க்கக்கூடிய அல்லது தன வரவுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இது சார்ந்த விஷயங்கள் மேன்மையை கொடுக்குங்க. பண பரிமாற்றங்கள் வங்கியில் உயரும். இந்த நிலை இந்த 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் தன வரவுகளாலும் புதிய ஒப்பந்தங்களாலும் புதிய முயற்சிகளாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாகவும் பொருளாதார சிறப்பை காணப்போகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்காக இந்த வருடம் நீங்க செலவழிப்பீர்கள் என்பதையும் சொல்லலாம். அதே நேரத்தில் பிள்ளைகள் விஷயத்திலும் அலுவலக விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் பொறுப்புடன் செயல்பட்டால் மிக சிறந்த ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. ஆகவே மகர ராசி அன்பர்கள் சிறப்பான ஒரு அந்தஸ்து பெறுவதன் மூலம் இந்த ஆண்டு மற்றவர்களிடமிருந்து மாறுபடக்கூடிய சூழ்நிலையை காணப்படுகிறது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமைகிறது. நண்பர்களே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சனியும் குருவும் உங்களுக்கு நல்ல இடத்திலே நல்ல பார்வை பெற்று உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த இருப்பதால் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி நல்ல நிலையிலே நல்ல அந்தஸ்துடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.